இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. பொருளாதார நெருக்கடியை முகாமை செய்ய 3 குழுக்கள். மின் துண்டிப்பு குறித்து பதிலளித்த வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி. அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வேண்டுமென கோரிக்கை. வாராந்த QR ஒதுக்கீடு சனிக்கிழமை இரவுடன் நிறைவு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் நாடு எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலையை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி மக்களுக்கு வழங்கும் பணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு ஒரு குழுவும், அரசு சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது தொடர்பான பணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு ஒரு குழுவும், எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அங்கு மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இதுவரை மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் நிலையியற் கட்டளை 27/2 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதுவரை 1 மணி நேரம் கூட மின்வெட்டு இன்றி நாம் கொண்டு செல்கின்றோம். ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரவும் கூடும் என அமைச்சர் அங்கு மேலும் குறிப்பிட்டிருந்தார். புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளை நடத்துவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக சிக்கலை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தினமானது நீதிமன்ற சேவைகள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கான விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரசு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதை போன்று அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கும் அன்றைய தினம் விடுமுறை வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை அது மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், எமது களஞ்சியத்தில் இருந்த எரிபொருள் மற்றும் மார்ச் மாதம் கிடைக்கப்பெறவுள்ள அல்லது போரினால் பாதிப்பு ஏற்படாது என உறுதிப்படுத்தப்பட்ட எரிபொருள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அந்த திகதிகளை குறிப்பிட்டோம். மசகு எண்ணெய் கிடைப்பதில் இன்னமும் சிக்கல் உள்ளது. அடுத்த மாதத்தின் இறுதி வாரம் வரை எம்மால் பயணிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளோம். எனவே இந்த போர் எந்த அளவிற்கு செல்லும் என்று தெரியாத நிலையில் உலகம் முழுவதும் இதற்கு தயாராகி வருகின்றது. இதனால் இப்போது நாம் சில அர்ப்பணிப்புகளை செய்து இருப்புகளை பாதுகாத்தால் மட்டுமே இந்த அபாயத்திலிருந்து வெளியேற முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.